ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்று பெரிய ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், இந்த ஃபாதர் கைவிட்டாலும் அந்த ஃபாதர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவ்வளவு அருமையான தேவன். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். விளங்குதா? சும்மா களி கூறுல, இது கடவுள் உண்டு பண்ணின நாள். இன்றைய நாளிலே எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கடவுளை ஆராதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை போற்றி பாட முடியுமோ, எந்த அளவுக்கு துள்ளி குதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவருடைய பேரை புகழ முடியுமோ, அந்த அளவுக்கு புகழ 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 இங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்கள் நிர்மூலமாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் புகழ போறேன்னு சொல்றவங்க கை அசைச்சு ஹல்லேலூயா சொல்வோமா? கரங்களை உயர்த்தி நாம் ஒரு சில வினாடிகள் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன் வாயை நீ விரிவாய்த்திர, உன் வாயை நீ விரிவாய்த்திர, அதை நான் நன்மையினாலே நிரப்புவேன். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு சத்தமாய் நாம் துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் சத்தமாய் பாடுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தாமே தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. எனவே இங்கு இருக்கும் வரைக்கும் வரும் பொழுது எத்தனையோ பிரச்சனையில வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. நீங்க போற நேரத்துல சந்தோஷமா போறீங்க. நீங்க போற நேரத்தில் உங்க கட்டுக்கள் எல்லாம் நிர்மூலமாக்க போகுது. நீங்க போற நேரத்தில் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர போகிறது. எனவே கரங்களை உயர்த்தி நாம் ஒரு சில வினாடிகள் அந்நிய பாஷையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தம்? வாய்களை திரும்ப உங்க பக்கத்துல பின்னால முன்னால சைட்ல யார் இருக்கான்னு பார்க்கவே வேணாம். உங்க வாயை திறந்து ஆண்டவரோடு நாம் ஒரு சில வினாடிகள் நம்முடைய பாடல் குழுவோடு இணைந்து நாம் ஒரு சில வினாடிகள் அந்நிய பாஷையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஓரிமா ஷகல ரதல ரமா இரியாந்தேரி நிமா ஷல ரபா ஏகோரோபோ ஷகல ரபா இரியாந்தேரி நிமால ரபா ஷோ. ஹல்லேலூயா. துதிங்கள் துதிங்கள் ஆண்டவரே. இரிமா ஷோதோலோரோபோ இகால ரதல ரமா ஷகா ஏகோரோதோலோரோ இரியாந்தல ரமா ஷோகோலோரோ ஓரிமா ஷே இரிகால ரதல ரா ஏகோலோரோ இரிமா ஷோதோலோரோமோ இரியாந்தலரமா ஏகோலோரோமோ ரியாந்தலரா ஏகோலோரோபோ ஷகல. வாய்களை திறந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை பொழுதிலே என்னை மகிமைப்படுத்தும், என்னை உயர்த்தும், என்னை ஆராதிக்கிற, என்னை துதிக்கிற, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானமா இருக்கலாம், அது ஆலயமா இருக்கலாம், எந்த ஸ்தானமா இருக்கலாம், நான் வருவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓரிமா ஷோதோலோரோ. துதிக்கும் பொழுது கட்டுக்கள் நிர்மூலமாகும். துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஓரிமா ஷகல ரதல ரமா ஏகோலோரோ இரியாந்தலரமா ஏகோரோமோ ஷகலரா இரியாந்தலரமா ஓரிமா ஷகே இரிகோலோரோபோ. ஹல்லேலூயா. நீ பெரியவர் ஆண்டவர், நீரே மகத்துவமுள்ளவர் ஆண்டவர், நீ மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவரே. துதியுங்கள் துதியுங்கள், எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை விருதியோடு துதியுங்கள். இரிமா ஷோகோ இகாலரா ஏகோரோமோ ஷந்தலரா இரியாந்தலரமா ஏகரவதியாந்தலரமா ரியாந்தேரி கலரமா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் கட்டுக்களை நிர்மூலமாக்குற தேவன், நீரே சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், நீரே மாறாத தேவன் ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. இரிமா ஷோதோ இகோலோரோ இரியாந்தலரமா ஷேகேரியாந்தே மிகோலோரோமோ இரிகாலரதலா ஏகாலரமா ஷகல. விடுதலையோடு விடுதலையோடு துதிக்கும் இடங்களிலே, ஆராதிக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பிரியமானவர்களே. இரியாந்தலரபா ஏகோலோரோ இரியாந்தலரதல ரமா ஷேகே இகோலோரோ இரியாந்தலரா ஏகோரோமோ இரியாந்தலரமா. ஹல்லேலூயா. அப்பா 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 அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவரே, மகனாக தெரிந்து கொண்டீரே, மகளாக தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓரிமா ஷகா ஏகோலோரோபோ இரியாந்தலரமா. ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே. உமக்கு எல்லா கன மகிமை, உமக்கு எல்லா துதி கன மகிமை. ஓரிமா ஷகலரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய தேவன், நீரே மகத்துவமுள்ள கர்த்தர்.
உமக்கு நிகராக ஒன்றுமே இல்லை ஐயா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நீக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை எல்லாம் தீர போகிறது. நாம் எந்த அளவுக்கு துதிக்கிறோம், நம்முடைய எல்லா அரண்கள் நிர்மூலமாக போகிறது. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான எரிக்கோ மதில்கள் சுக்குநூறாய் போக போகிறது. எவைகள் எதிராய் வந்ததோ அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. பிரியமானவர்களே, எனவேதான் தாவீது தைரியமாய் சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன் என்று. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் என்று கையை மேல தூக்கி நல்லா தட்டுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாருங்க, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாருங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சபை பாருங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாருங்க, கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுங்களேன், பரிசுத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பிதாவே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இயேசுவே உம்மை நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உம்மை
நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ எத்தனை நன்மைகளை செய்தீர் ஐயா. கடந்த நாட்களிலே கூட நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். கடந்த நாட்களிலே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஐயா. நீரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே, புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகனாக மகளாக நீ தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பிதாவே உம்மை நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உம்மை நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உண்மையில் அன்பு கூறுகிறோம். நினைத்து பாருங்கள், எங்கேயோ ஊதாரியாக இருந்தோம், கேவலமாக இருந்தோம், யாருமே மதிக்க தகாத நிலையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கல்வி சுத்தம் பண்ணி அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் வைத்திருக்கிறாரே. அவர் மகனாய் மகளாய் நம்மை தெரிந்து கொண்டாரே. ஆண்டவரை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிதாவை நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்து கொள்வோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி அந்த வானத்துக்கு நேராய் அந்த அப்பாவை நோக்கி பார்ப்போமா. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. சபை சத்தமான். பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ.
நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். சொல்லுவோம். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்மைகள் நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. கரங்கள் உயர்த்தி நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்ப நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்ப நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. கரங்கள் உயர்த்தி நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. கரங்கள் உயர்த்தி சொல்வோமா. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. ஒரு நல்ல கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுப்போமா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே பரிசுத்தர், நீரே ஆண்டவர், நீரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உமக்கு நிகராக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ சொன்ன ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஐயா. இன்று கூட இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் திருமூலமாக இருப்பதென்றால் அது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் சத்தமாய். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும்.
உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டது மேனோ. உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டது மேனோ. உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டது மேனோ. தூங்காம உறங்காம காத்து வந்தது மேனோ. வலியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது மேனோ. என் வலியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது மேனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். குழந்தைக்கு உலகத்தில் முதல் பாதுகாப்பு என்னவென்றால் தந்தையின் தோள்கள். அவை பாதுகாப்பு உற்சாகம் தரும், முன்னேற தூண்டும். அவர் பேசாமல் பாசத்தை காட்டுபவர். அவர் சிரிக்காமல் சிரிப்பை வளர்க்கும் சக்தி கொண்டவர். தந்தையின் பாசம் நம்மை உருவாக்கும் தீப்பொறி போல் தயக்கம் இல்லாமல் காய்ச்சி உள்வழிகளை தாங்கி நம்மை ஒரு மனிதனாக வளர்ப்பவர். பல நேரங்களில் தனது கனவுகளை விட்டு கொடுத்து நம்முடைய கனவுக்காக உயிரை ஒலிக்க தயாராவார். நம்மால் விழுந்தாலும் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு எப்பொழுதும் கை கொடுப்பார். நம் தவறுகளுக்கு பின்னால் நின்று நம் மீது நம்பிக்கை வைப்பவர். நாம் எந்த உயரத்தையும் எட்ட வேண்டுமென விரும்பும் முதல் நபர். நம்முடைய வெற்றிக்கு அடிநிலையில் இருப்பவர். அவர் பாசத்தை நான் உன்னை நேசிக்கிறேன் என சொல்ல மாட்டார், ஆனால் அவருடைய உயிர் முழுவதும் தன் செயலில் காட்டிவிடுவார். நாம் அவரிடம் கேட்காவிடினும் அவர் நமக்காக அனைத்தையும் செய்திடுவார். நாம் ஏதாவது கொடுக்க நினைக்கும் போது அவர் அதை ஏற்க வேண்டியதில்லை, நீ வளர்ந்தால் போதும் என சொல்லிவிடுவார். தந்தையை பற்றி பேசுவதை விட அவரின் அமைதியான செயல்கள் தான் மிகவும் உருக்கமானவை. அவர் எங்களுக்காக செய்வது ஒரு கடமை அல்ல, அது பாசத்தின் உச்சம். அப்பா, நீங்கள் என் முதற் குரல், முதல் நிழல், நான் எனது ஹீரோ. நான் இங்கு இருப்பதற்கு உங்கள் உயிர் வலிதான் காரணம்.
இது உங்கள் நாள். இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். Let us warmly welcome our spiritual father, Pastor Walter Rajamani, as he comes to the stage. Praise the Lord. உங்கள் யாவருக்கும் இனிய தந்தையர் தினம் உண்டாவதாக. தேவன் சகல ஆசீர்வாதங்களை தந்தையாக உங்களுக்கு அவர் அருள்வார். நீங்கள் குடும்பத்துக்கு தலையாக இருந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு பலத்தை அவர் தருவார். உங்கள் எல்லா சோர்வுகளை நீக்கி போடுவார். உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உட்காரலாம். இந்த முக்கியமான நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். இது பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள். ஆமென். தந்தையர் தினம் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். நான் ஒரு வார்த்தை எழுதினேன், அடிக்கடி சொல்வதுண்டு. அப்பாக்களை புரிந்து கொள்ள சில காலங்கள் எடுக்கும். ஆனால் அவர்களை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நம்மோடு இல்லாமல் கூட இருக்கலாம். எனவே இந்த உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய வில்லன் அது அப்பா தான். ஆனால் அவர் இல்லாத பொழுதுதான் அவர் எதற்காக அப்படி இருந்தாங்கன்னு யோசிப்போம். தலை சீவிய பின்பு சீப்பில் முடி இருந்தால் அப்பா கூப்பிடுவார். ஏன் முடி இருக்கு, நீ சீவனை எடுத்து வை, முடியை நீக்கு, சீப்பு இப்படி வை. ஆரம்பத்தில் அது எங்களுக்கு கோபத்தை கொடுத்தாலும் இன்றைக்கு சீப்பு நேராக இருக்க மாதிரி நாட்களெல்லாம் நேராக வச்சுக்க எல்லாம் சரியாக இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 9 மாதம் தாய் நம்மை சுமந்தார். ஆனால் தாயையும் நம்மையும் சேர்த்து சுமந்தவர் கடைசி வரை அவர் தான். இந்த உலகத்தில் கடவுள் என்னை பார்த்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் என் அப்பாவை இன்னொருத்தவன் பார்க்கணுன்னு நான் கேட்பேன். அந்த அளவுக்கு அவர் பாசத்தில் நிரம்பியவர். ஆனால் அவருடைய பாசத்தை நான் பார்த்தது கிடையாது, அது செயலில் தான் பார்த்துருக்கேன். அவருடைய கிரிகைகள் தான் அப்படி இருந்தது. அவர் தனக்காக வாழாமல் நமக்காக மட்டும் வாழ்ந்தார். பூமியில் இருக்கும் பொழுது அப்பா நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு விளங்காது, தெரியாது. ஆனால் அம்மா செஞ்சதெல்லாம் தெரியும். ஏன்னா சாப்பிட கொடுக்க எதுக்கு எடுத்தாலும் நான் அவனை இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன், அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அவ்வப்போது ஞாபகப்படுத்தும். நீ பிறக்கிணத்தில் நான் கர்ப்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவங்க போன பிறகு தான் தெரியும் அவங்க எவ்வளோ நமக்கு செஞ்சாங்க. ஆகவே அந்த அளவுக்கு தந்தையின் பாசம் மிக மேன்மையானது. அவர் நமக்கு பாதுகாப்பு. சைக்கிள் ஓட்ட படிப்பிச்சாது அப்பா தான். கையை பிடிச்சி பின்னுக்கு சீட்டை பிடிச்சி போ பயமில்லாமல் போ, நான் இருக்கேன்னு சொல்லி பயப்படாம முன்னுக்கு பார்த்து போ, நான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கு வேற அவர் பிடிச்சி இருக்கான்னு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கோம். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த நேரத்தில் விசேஷமா சைல்ட் பைபிள் காலேஜ் பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் உள்ள இருந்தா அந்த அப்பா அம்மா எழும்புங்க. அப்பா வரலன்னா அம்மா எழும்புங்க. அவங்க உங்களை வாழ்த்துபடியாக இருக்காங்க. உங்களுக்கு டை போடும் படிக்காங்க. உற்சாகமா நாங்க கைகளை தட்டுவோம். மற்றவங்க அப்படி கைகளை தட்டலாம். எல்லாம் கிடைச்சிடுவா. இந்த சர்ச்சில் நான் இருக்கேன், ஆனா என் புள்ள சிபிஎஸ்ல இல்ல, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு, சர்ச்சுக்குள்ள தான் இருக்காங்க. அப்படி சொல்லுறான்னா அந்த அப்பா அம்மா எழுப்புங்க. உங்க பிள்ளைகள் இங்க இருக்காங்கன்னா எழுப்புங்க. நீங்க முன்னுக்கு வந்து அப்பாவுக்கு ஒரு பேண்ட் ஒன்று எடுத்து அப்பாவுக்கு போட்டுங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் அப்பா, என் புள்ள இங்கேயும் இல்லை, உள்ளே இல்லை, வெளியே இல்லை, சிபிஎஸ்ல இங்கே இல்லை, மற்றவங்க எழுப்புங்க. அந்த அப்பா அம்மா எழுப்புங்க. ஆக உங்களுக்கு எங்கள் சைல்ட் பைபிள் காலேஜ் சீனியர் பிள்ளைகள் வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஒரு பேண்ட் போடும்படிக்காக God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இங்க பிரதர் லாரன்ஸ் அங்க ஒரு அப்பா நிற்காங்க. என்னால தேங்க்யூ.
எல்லா தகப்பன்மாரும் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. உங்களோட பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாரும் ஒரு விசை எழுந்திருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு வந்து எங்களோட ஜிசேஃப் ஸ்டாஃப் வந்து ஒரு கப்பை கொண்டு வருவாங்க. அதில் இருக்கிற டோக்கனை நீங்கள் எடுக்கணும். சரியா? அந்த டோக்கனை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் இருக்கிற நம்பரை சரியாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. யாரும் டோக்கன் எடுத்துகிட்டு வெளியே போவேன்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் உள்ளுக்கு இருங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களோட நம்பர் வருதான்னு இப்போ எல்லாரும் உங்களோட நம்பரை கவனிச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்போம் உங்களோட நம்பர். நம்பர் 8, 8வது நம்பர் யாருக்கு இருக்கு? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 8வது நம்பர், நம்பர் 8 யாருக்குமே இல்லையா? நம்பர் 8. ஓகே, அப்ப சரி, மறுபடியும் இன்னொருக்கா நாங்கள் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்பர் 38, 38வது நம்பர். ஓகே, பின்னால் இருக்கிறாரு. உற்சாகமா கரங்களை தட்டுவோம். பிரதர் முன்னால வாங்க. அப்படியாகவே நாங்கள் பிரதர் லாரன்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். பிரதர் லாரன்ஸ் வந்து இன்னைக்கு தந்தையர் தினம், அவருடைய தகப்பனை ஞாபகார்த்தமாக அவர் வந்து ஒரு பரிசு வழங்க அவர் இருக்கிறார். Thank you. God bless you எல்லாரும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கோம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ள போகிறது. இதுவரை இல்லாத ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தரப்போகிறார். ஒரு வித்தியாசமான ஆராதனையிலே, வித்தியாசமான ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே மனவேதனையோடு மனக்கவலையோடு நீ இருக்கலாம். அவர் நமக்கு ஒரு தகப்பனாக்கா. ஒருவேளை இந்த இடத்துல யாராவது தகப்பனை இழந்து என் தகப்பனை இல்லையென்று இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் உண்டு. ஒருவேளை நான் திருமணமாகி இன்னும் தகப்பனாக முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பலுக்கு சொல்ல, தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை தகப்பனாய் மாற்றுவார். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலம், நம் தகப்பன் நமக்கு நல்ல அடைக்கலம். உங்க பாதுகாப்பு அவர் தான். கடவுள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்க தகப்பன் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த காலையில யாராவது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மனம் உடைந்து என்ன நடக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்களை பாதுகாக்கவர் அந்த பரலோகத்தின் தகப்பன். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் பலன். அவர் இருப்பதே ஒரு பலன். அவர் இருக்கிறார். இந்த இடத்துல அந்த பரலோக தகப்பன் நம் மத்தியில இருக்கிறார். நான் சொல்றேன், பரலோக தகப்பன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பலனாயிருக்கார். ஆபத்து காலத்தில் அனுகூல துணை, உனக்கு துணை செய்ய அவர் இருக்கார். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பலர் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். என்ன பிரச்சனை வந்தாலும்
அவர் கூட இருப்பார். 2ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும் நம்பின பெரிய காரியங்கள் அசையும். எதோ முழுசா நம்புகிறீங்களோ அவைகள் ஆடும். எல்லாம் இடமாறி போகும். அடுத்த வசனம், ஜலம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா நம் தகப்பன் இருக்கிறார். எல்லாருமே கொந்தளிக்கலாம், மலைகள் அசையலாம், பர்வதங்கள் ஆடலாம், நம்பின நம்பிக்கை எல்லாம் போகலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். காரணம் என் தகப்பன். எனக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். உங்கள் அசைக்க யாரால முடியாது. அடுத்த வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள், வாசிங்கள், தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசப்பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த யாரும் இல்லாம எல்லாரும் உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களுக்கு மனவேதனை கொடுக்கலாம், மனதுக்கு நிம்மதி இல்லாமல் உங்களை அவமானப்படுத்தலாம், கேவலமாய் பேசலாம், பொய்யாய் பேசலாம், உங்களை எதிர்த்து நிற்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அந்த நதி தான். அவங்க உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருப்பா. அடுத்த வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். இந்த காலையில் அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கார். அவர் அடைக்கலமா இருக்கார். அவரே நம்ம அடைக்கலம். இன்னைக்கு எந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாமே குழம்பி போனதுன்னு இருக்கீங்களா? அவர் நம்பிக்கை. அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். உன்னை நேசிக்க, உன்னை அன்பு காட்ட, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். உனக்கு நிழல் போல உன்னை விட்டு விலக மாட்டார். நெஞ்சார சொன்னவங்களாம் போய்வாங்க, மட்டும் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் இருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா, அவர் மட்டும் இல்லாமல் சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். அவர் மட்டும் தான் இருந்து சொல்ல பயப்படாது. வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே,
என் நேசரேயும் கிருபை போதுமே. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட உங்களோடப்பா என்னுள் சொல்லுங்க ஏகுதையா. சொல்லுங்க உன்னத தேவனே உன்னத தேவனே உங்களை இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நேசிக்க இயேசு ராஜனே உம்மோடு இணைந்து வாழ வேணும்ப்பா. உம்மோடு இணைந்திட என்னுள்ள ஏகுதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இந்த இடத்துல எத்தனை பேர் மனமுடைந்து வந்த நம்பின காரியங்களை இழந்து போய் வாழ்க்கையை தொலைச்சு போய் வந்து ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். நீ ஒரு நல்ல தகப்பனாய் இந்த இடத்தில் இருக்கிறேன். உம்முடைய கரத்தின் அரவணைப்பை நான் பார்க்கிறேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுற தேவன். உம்முடைய அன்பு இந்த இடத்துல இருக்குது. சிக்கப்பட்டு வெளியில வர முடியாதபடி ஒரு குழப்பத்திலே பெரிய தேவையோடு கலங்கி போய் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக ஏதோ ஒண்ணுமே இல்லாமல் போல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் உம்முடைய கிருபையை கொடுத்து வாழ்க்கையின் அர்த்தத்தின் ஊட்டி வாழ வைக்க போது ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு இவர்களோட அளவில்லாமல் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே மன ஆறுதல் இன்றைக்கு உண்டாவதாக. அதிசயங்கள் இன்றைக்கு நடப்பதாக. அற்புதங்கள் இன்றைக்கு நடப்பதாக. மகிமையான காங்களை உண்டு பண்ணி கொடுப்பீராக. நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவரே பேசும். உம் சித்தம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எங்க ஜீவன் நல்ல பிதாவை சபை சத்தமாக உற்சாகமாக கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த கூட்டம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன். சாவி இல்லாமல் கதவு திறக்கப்படும். சாவி இல்லாமலே கதவை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஏதோ ஒண்ணு நீங்க எதுவுமே செய்யாம உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு அற்புதத்தை பெற போறீங்க. ஒரு அதிசயத்தை பெற போறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். இந்த கிழமை பொருளாதார நன்மையின் வாசல்கள் திறக்கப்படுகிற கிழமையாயிருக்கும். பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். நான் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் உட்காரலாம். என்ன வெள்ளிக்கிழமை மாலை கொடுத்தோம் ஒரு பிரேக் த்ரூ. நான் ஆண்டவர் சொன்னாரு இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் இந்த மாதம் ஒரு உடைஞ்சு கொண்டு போகும். உங்களுக்கு எது எது தடையெல்லாம் உடைச்சு கொண்டு நீங்க போவீங்க. அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆமே, அந்த அளவு கடவுள் காரியத்தை செய்வார். ஏன்னா வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். துக்கமா சொல்லுற புத்தகம் நாங்கள் அச்சடிச்சோம். ஆகவே இதுக்கு பல பணம் கொடுத்தான் டொனேஷன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இந்த துக்கமா புத்தகம் பல ஆசீர்வாதம் கொடுக்கும். துக்கமா எடுக்காதவங்க எடுங்க. ஏன் இதுல பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அநேக நீதிக்குட்படுத்தல் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாங்க.
இது யாருக்கு கொடுக்கணும்? சும்மா கொடுக்கூடாது. உங்கள் வீட்டில் சோஃபாக்கு முன்னுக்கு வச்சுங்க, வாகனம் வந்து வாசிக்கட்டும். இது எல்லாம் கொடுக்குறா. இந்த 10 நீங்கள் உடனே கொடுக்கக்கூடாது, ஒரு மாதத்துக்குள்ள தான் கொடுக்கணும். அடுத்த 10 நீங்கள் அடுத்த மாதம் தான் எடுக்கலாம். ஆமென். தேங்க்யூ. கத்த உங்களை ஆஸ்வதிப்பா. என்னென்னு தெரியும், ஏதோ கத்த உங்களுக்கு சாவி இல்லாமல் கதவு திறப்பாங்க. அதை நான் சொல்ல சாவி இல்லாமல் கதவு திறக்கப்படும். ஆமென். சாவி இல்லாமல் வலி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வலி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே. எத்தனை நம்புங்க, இந்த கிழமை ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. எல்லா தடை, யார் தடை எல்லாம் தொலைஞ்சு போய்வாங்க. ஆமே. எல்லா தூண்களும் உடைய போகுது. இடைச்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. சொல்லுங்க சொல்லுங்க. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. என்னென்ன குறைவுக்கு இந்த கிழமை இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் 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 பொழிந்திடுமே. நெய்ன ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யா. இது விசுவாச அறிக்கை பாடல். அப்படியே சொல்லணும். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே. யார் உங்களுக்கு சத்துரு? கண்ணுக்கு முன்னாடி சத்துரு எல்லாத்தையும் பாடுத. அது சொல்லதில்லை, கண்ணை 3 நாளே வந்துடும். அவங்க எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்வீங்க. எப்படின்னா அதிசயமா நடக்கும், அற்புதமா நடக்கும். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்கு. நீ உட்கார, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாங்க. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாரே. உனக்கு எதிராக உருவாக்கப்படுற எல்லா பிளானும் உடைய போகுது. எல்லா பிளானும் ஆண்டு உடைக்க போறாங்க. எல்லா பிளானும் உடைய போகுது. ஏன்னா பகலோகம் உனக்கு உண்ட பக்கம் வர போகுது. பகலோகம் பக்கம் வர போகுது. இந்த காலையில பகலோகம் நம்ம மத்தியில வந்து இருக்குது. தேவனுடைய ஆவியா நம்ம மத்தியில இருக்கா. பகலோகத்தின் வல்லமை வழி நடத்தும் அதிசயம். எப்படி நான் வாழ்வதுன்னு தெரியாம இருக்கீங்களா? எப்படி இதெல்லாம் செய்வேன், இந்த பணத்தை எப்படி கொடுப்பேன்னு தெரியாம இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரு. அதுக்கு பேரு தான் வழி நடத்துற அதிசயம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுதே. எல்லாமே இருட்டாகும், வெளிச்சம் இன்றைக்கு வரப்போகுது. இன்றைக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது. இன்றைக்கு ஒரு இமெயில் வரப்போகுது. இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரப்போகுது. இன்றைக்கு ஒரு ஃபோன் கால் வரப்போகுது. இன்றைக்கு ஒரு நபர் உங்களோட பேச போறாங்க. வனாந்திரமே
வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்து. வனாந்திரம் உங்க பாதனாலும் அதில் அவர் வழி நடத்துவார். வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், இன்றைக்கு நடக்கும். தகப்பன் வீட்டை குறித்த விசுவாசம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கா, அவர் பரலோக தகப்பன். நம்முடைய தகப்பனே நம் தவறுகளை மூடி ஒளிச்சு எங்களை பாதுகாப்பாங்க. நம்ம தகப்பனே நம் மிஸ்டேக் பண்ணாலும், பிள்ளை நடந்தாலும், தோல்வி அடைஞ்சாலும் காட்டிக்கொள்ளாம ஒழிச்சு எப்படியாவது நம்மளை பாதுகாப்பாங்க. அவரே அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? உனக்கு உதவி செய்வாங்க. அப்ப பரலோக தகப்பனுக்கு அவருடைய வீட்டை குறித்த விசுவாசம். பரலோக தகப்பனுடைய வீடு தேவனுடைய ஆலயம். இயேசு ஒரு இடத்துல சொன்னா அவருக்கு தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எழும்பிச்சு. ஏன் சர்ச் இப்படி சர்ச்சுக்காக நின்றா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் அவன் நான் கெடுப்பேன். அப்ப ஆலயத்தின் மேல் ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 இதனால நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமான. சந்தோஷம் நல்லா சிரிச்சு கொண்டிருக்கோம். இன்றைக்கு சிரிக்கிறனா நாளைக்கு சிரிச்சு கொண்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. நல்லா சந்தோஷம் இருந்தாலும் எங்களுக்கு பைபிள் சொல்லுது, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம், கட்டாயம் அவசியம். ஏன்னா துன்பங்கள் தான் நம்மை உயர்த்தும். துன்பங்கள் தான் உயர்த்தும். துன்பங்கள் தான் உங்களை மேல கொண்டு வரும். இந்த காலையில யாராவது பிரச்சனையில இருக்கீங்களா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தது உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. யார் யார் கஷ்டத்துல, வேதனையில, பாடுகள் மத்தியில, அவமானத்துல, நிந்தனையில போய்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை துக்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்ப இருக்க பிரச்சனை அது கொஞ்ச காலம். துன்பப்பட வேண்டியது அவசியம், அது கொஞ்ச காலம். இப்ப இருக்க பிரச்சனை நீங்கும். அது பெர்மனன்ட் அல்ல, அது டெம்பரரி, அது போயிடும். நான் சொல்றேன், இப்ப நீ ஒரு பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனை உன்னை உயர்த்த போகிறது. அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்காது, அந்த பிரச்சனை நீங்க போகும். அடுத்த வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்று உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்ப இந்த பாடுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எதுக்கு இந்த பாடு அனுப்பானா, நம்ம விசுவாசமாக்கணும். நம்ம விசுவாசம் பிரச்சனையில தான் சோதிக்கப்படும். அந்த சோதனையில உங்க விசுவாசம் உறுதியாக்கணும். அப்படி உறுதியா இருந்தால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இயேசு வெளிப்படுவார், அவருடைய பிரசன்னம் வாழ்க்கையில வரும். ஆகவே பிரச்சனை மத்தியில போகும் பொழுது விசுவாசத்தில் இருந்தால் பைபிள் சொல்லுது உனக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி. உன்னை அவமானப்படுத்தி கீழே போட நினைச்சுக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த பாடல நீ உறுதியா இருந்தா உனக்கு ஒரு புகழ்ச்சி, கனம், ஹல்லேலூயா, மகிமை வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பிரச்சனைல விசுவாசத்துல உறுதி. உங்க விசுவாசம் தான் சோதிக்கப்படும். நீங்க விசுவாசியா இருக்கீங்களா இல்லைன்னு. அப்ப விசுவாசத்துல இருக்க வேண்டும். அப்ப அந்த விசுவாசத்தில் நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். 3 காரியம், கனமும் மகிமையும் புகழ்ச்சியும். உங்க பேர் உங்களை கீழே போட பார்த்துக்கலாம். இப்ப உங்களை ஒவ்வொரு பிரச்சனையில நீங்க ஜெயிச்சீங்கன்னாக்கே அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கும், 100 மடங்கு புகழ்ச்சி கொடுக்கும்,
ஒரு ஆள் உங்களை அவமானப்படுத்தினா நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும். 2 பேர் 3 பேர் அவமானப்படுத்துறதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 300 கிடைக்கும். அப்ப நிறைய பேர் அவமானப்படுத்துறது நல்லதா, ஒரு ஆள் அவமானப்படுத்துறது நல்லதா? கேட்டு வாங்குங்க. ஆகவே பைபிள் சொல்லுது, நீ எதை இழக்கிறாய்? இந்த பாடுகள்ல சிலது இழக்கப்படும். இந்த பாடுல சில மனிதர்கள் இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், பேரை இழக்கலாம், புகழை இழக்கலாம், உங்க நல்ல வாசனை இழக்கலாம், மரியாதை இழக்கலாம். நீ என்னத்தை இழக்கிறாயோ நான் அதை 100 மடங்காய் தருவேன். ஆனால் யார் இந்த பிரச்சனை உனக்கு பண்ணாங்களோ அவர்கள் 100 மடங்கு கீழே போவார்கள். அதான் பைபிள். காட்டி கொடுக்கப்பட வேணும், அப்பதான் நான் மகிமை அடைவேன். ஆனா எவனால் காட்டி கொடுக்கப்படணும் அவனுக்கு. ஆகவே எத்தனை பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், விசுவாசத்துல உறுதியாங்க. அப்ப பைபிள் சொல்லுது, விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது. உங்க வீட்டை பார்க்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸை பார்க்கலாம், உங்க பொருளாதார ஆஸ்வத்தை காட்டிலும் விசுவாசம் விலையேறப்பட்டது. வேதாம வீரர்களிடத்தில் பொருளாதார ஆஸ்வாதம் இருக்கவில்லை, ஆனால் விசுவாசத்தில் சகலத்தையும் ஜெயித்தாங்க. அவன் பெரிய பணக்காரனா இருக்கல்ல, ஆனா அவனுக்கு தேவையானதை விசுவாசத்துல பெற்றுக்கொண்டான். அவங்க லைஃப்ல விசுவாசம் தான் மெயினா வச்சாங்க. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? இந்த கூட்டத்தில் ஏதோ கத்தர் செய்யப்பா, எங்கேயோ இடத்துல நீங்க போறீங்க, இந்த இடத்துல கவலையோடு வேதனோடு மன நிம்மதி இல்லாமல் யார் வந்தா இந்த கூட்டம் உங்களுக்கு ஆஸ்வதமாக்கும். பைபிள் படி விசுவாசம் என்றால் எபிரேயர் 11:1, விசுவாசம் என்றால் நம்பப்படுவது உறுதியும் காணப்படாத நிச்சயம். விசுவாசம். எனக்கு இந்த 20ஆம் தேதி ஒரு 10 லட்சம் தேவை, கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நான் அது கிடைக்கும் அப்படி சொல்றேன். அதுக்கு என்ன பேர்? எனக்கு 20ஆம் தேதி 10 லட்சம் கிடைக்கும். அதுக்கு பேர் என்னது? ஒரு வீடு இல்ல, எனக்கு கடவுள் வீட்டை தருவார். அதுக்கு பேர் என்னது? சத்தமா பேசுங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீரும், இத்தனை இந்த பிரச்சனை தீரும். அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். எனக்கு இந்த வாகனம் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். எனக்கு இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும், இப்படி சக்சஸ். அதுக்கு பேர் என்னது? இல்ல, அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. அதாவது எனக்கு 20ஆம் தேதி 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்லுது விசுவாசம் இல்ல, அதுக்கு பேர் நம்பிக்கை. அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. எனக்கு வீடு கிடைக்கும் சொல்லுது நம்பிக்கை, என் பிசினஸ் சக்சஸ் ஆகும் நம்பிக்கை. ஆனா 20ஆம் தேதி எனக்கு கிடைக்கும், ஏன்னா சில காரியங்கள்னால கிடைக்கும். ஆனா திடீர்னு பார்க்க நேரம் 16ஆம் தேதி வருது, 17 வருது, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, இனி கிடைக்கவே கிடைக்காது. எப்படி 12:11 கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் நான் என்னத்தை நம்பினேன்? 20ஆம் தேதி கிடைக்கணும். அந்த கிடைக்கும் சொன்ன நம்பிக்கையில உறுதியாக்க, என்னதான் யாரு தராவிட்டாலும் ஆண்டவர் அவர் அதை செய்வாரு. எனக்கு இந்த பிசினஸ் செய்ய பல உதவி செய்ய சொன்னாங்க. எல்லாரும் என்னை விட்டு போனாலும் என் ஆண்டவர் வழி திறப்பார். எல்லாமே ஃபெயில் ஆகிற நேரத்துல, நடக்காத நேரத்துல நடக்கும் நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் கல்யாணம் கட்டின ஆபிரகாமும் சாராளும் குழந்தை கிடைக்கணும் விசுவாசிக்கல, நம்புனாங்க. ஆனா போக போக கிடைக்காம போயிட்டு, வயசு போயிட்டு, அவன் அந்த சாகால கர்ப்பம் செத்துட்டு இவன் சக செத்த பிறகு இல்ல, நாம் ஆண்டவர் ஏதாகலும் செய்வார், அவர் ஏதாகலும் செய்வார். வாழ்க்கையில் அதுதான் விசுவாசம். இந்த காலையில எதுவுமே நடக்காத நிலையில நீ இருக்கலாம், எல்லாமே மோசமா இருக்கலாம், எங்கு பார்த்தாலும் எதிராக உனக்கு தெரியலாம். உனக்கு ஒரு பெரிய ஒரு துன்பத்தின் பாதையில போய்கொண்டு இனி கிடைக்காமல் நான் மூழ்கி விடுவேனோ, இனி நோ சான்ஸ்,
நான் 3 வேளை ஜெபம் பண்ணேன், இப்ப கடவுள் என்னை காப்பாத்த நினைச்சேன், ஆனா இப்ப சிங்க குகையில போட போறாங்க. அந்த நேரத்துல சிங்க குகையில போட்டாலும் என் ஆண்டவர் விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஊரை எதிர்த்தாலும் உலகமே பகைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் கடைசி வரை அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் வேண்டும். டாக்டர் சொன்னாங்க இப்படி செஞ்சோன்னா சரி வரணும். டாக்டர் கடைசி சொன்னாங்க நான் செய்ய போய் நகமுண்டு விட்டுட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. இல்ல டாக்டர், என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். அது வேண்டும். உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை ஆட்டி போட நிறைய காரியம் வரும். அந்த நேரத்தில் இல்லைன்னு இருக்கணும். எல்லாமே மோசமாக இனி இல்ல முடிஞ்சுன்னு சொல்றதான் நீங்க விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். வாழ்க்கையில ஒத்த மனுஷனா ஜெயிக்கப்படுங்க. வந்தது தனியா, அவர் சொன்னால் கூட இருப்பேன், அவர் இருப்பாங்க, உன்னை கைவிட மாட்டாங்க. இதுதான் விசுவாசம். ஆனா நான் பைபிளை படிச்சதுல நான் விசுவாசம்னு ஒரு லைன் ஒன்று எழுதி கொண்டேன். அதுதான் அன்னிதினமும் தேவனை சார்ந்திருப்பது, ஒவ்வொரு நாளும் கடவுளை சார்ந்திருப்பது. இந்த நாள் நீங்க தான்ப்பா, உங்களால முடியும். இந்த பயணம் உங்களால முடியும். என் ஆண்டவன் கேட்க நான் ஒன்னும் செயல்படல, நான் உங்களை நம்பிக்கேன். எல்லாமே நிலை மாறி போகலாம். கடைசி நேரத்தில் நான் உங்களை நம்பி இருக்கேன். நான் நினைச்சது நடக்காம போகலாம், ஆனா நான் உங்களை நம்பி இருக்கேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
வேண்டாம்னு சொல்லவில்லை, பணம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நம்ம நம்பிக்கை அவராக்கணும். அவர் மூலம் மனிதர்கள் வர வேண்டும், அவர் மூலம் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சில நேரம் பாதையே அந்தகாரமாக்கும். அவர் நம்ம அழைச்சவர், அவர் இடையில விட மாட்டாரு, அவர் பாதியில விட மாட்டாரு, எங்களை கண் கலங்க வைக்க மாட்டாரு. இங்க வேதனைங்க, இங்க வருத்தங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கா. என் பணம் என் கடவுள் அல்ல, என் பணம் அல்ல கடவுள், என் வியாபாரம் என் கடவுள் அல்ல, என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கினாலும் நான் ஒன்றுமில்லாம போவேன். என் பொண்ணை என்னிடத்தில் எடுத்தாலும் விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் தான் நிறைவுள்ளவன். இலங்கை பணத்தை எடுத்து மலேசியா கடையில் போய் கொடுத்து சாமனை வாங்கலாமா? ஏலா. ரிங்கெட் கொடுக்கணும். இலங்கை பணத்தை எடுத்து அமெரிக்காவில் கொடுத்து பணம் வாங்க சாமனை வாங்கலாமா? ஏலா. அந்த நாட்டு பணம் தேவை. பரலோகத்தின் கடையில சாமனை வாங்க நமக்கு இருக்க கரன்சி அது விசுவாசம். நீ பரலோகத்தில் இருக்க எல்லாத்தையும் உனக்கு எடுக்கலாம். நீ விசுவாசத்தை பயன்படுத்த பரலோகத்தின் காரியம் தேவனுடைய காரியங்களை மனித வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்யும். அப்ப பரலோகத்தின் காரியம் எனக்கு வரும் பொழுது இவன் பணம் கொடுத்து வாங்கிக்கான், அவன் பணம் கொடுத்து வாங்கிக்கான். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்க வித்தியாசமாக்கும். ஏன்னா யார்கிட்ட இல்லாத கர்த்தர் எனக்கு தர்றா. நீ வித்தியாசமா இருப்பாய். விசுவாசத்தினாலே இவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தால், உலகங்களை ஜெயித்தார்கள். சிறு விசுவாசத்தை தேவனிடத்தில் நீ போடும் பொழுது, உன்னுடைய சிறு விசுவாசத்தை தேவனிடத்தில் போடும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டு தெய்வீக கிரியைகள் வாழ்க்கையில வெளிப்படுது. பாப்பீங்க. உங்க சின்ன விசுவாசம், ஆண்டவரே இந்த பயணத்தை உங்க கையில போடுங்கப்பா, எப்படி போன்னு தெரியும், ஆனா நீங்க என்னை கொண்டு போவீங்க, ரிப்பன் வெட்டுற மாதிரி பார்த்துட்டேன், ஆண்டவர் கொடுத்தாரு, பார்த்துக்கணும், நாங்க போறோம். ஆமா, அது விசுவாசம். அந்த விசுவாசத்தை போடும் பொழுது ஆண்டவர் மாற்றங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை பொண்ணை விட பெருசா வச்சுக்கோங்க. அப்ப பைபிள் சொல்லுது கொஞ்ச காலம் சோதனை, அந்த சோதனை காலத்து விசுவாசம் சோதிக்கப்படும். சோதனை என்றால் ஒரு பஞ்சம், ஒண்ணுமே இருக்காது. ஆபிரகாம் நாட்களே ஒரு பஞ்சம் வந்துச்சு, அந்த கொடிய பஞ்சம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் வாழ்ந்தபடியால் அந்த பஞ்ச காலத்தில் அவனுடைய லெவல் மேல வந்துச்சு. நல்ல கவனிங்க, நான் எப்ப உயர்ந்திருக்கேன் பிரச்சனை வரும் பொழுதுதான். எப்ப நமக்கு பிரச்சனை வருதோ அப்பப்ப நாங்க மேல போவோம். அதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. நெருப்புல போடுற நேரத்துல தான் அவனை ராஜா தூக்கி மேல வச்சாங்க. செங்க குகையில போடுற தான் அவனை தூக்கி கத்த மேல வச்சாங்க. ஹல்லேலூயா. எப்ப யோசேப்பை ஜெயில போட்டாங்க அப்பதான் அவன் பிரதம மந்திரியானான். உனக்கு வர பிரச்சனைகள் உன்னை தூக்கும். இப்ப வந்து பிரச்சனை கூட உன்னை மேல மேல மேல. அப்ப ஆபிரகாம் பஞ்சத்துல அவனுடைய லெவல் மேல ஆச்சு. ஆமே. இப்ப எத்தனை பேர் பஞ்சத்துல இருக்கீங்க? நீங்கள மேல வர போறீங்க. அப்படியே பாங்க மேல போறீங்க, உங்க லெவல் மேல. எங்க கடந்தேன் அந்த அந்த எஸ்டேட்ல ரிபன்ல விட்டு யோசித்தேன். எங்கேயோ கிடந்தேன், வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி கூட இல்லை, சாப்பிட கூட இல்லாமல் இருந்த எனக்கு கத்தர் என்ன செஞ்சாரு? இவ்வளவு வாகனத்தில் போய் இறங்கி சும்மா பெரிய ஆளை கத்த வச்சாரு. அவர்களை எங்க தூக்குவாங்க? அப்ப தூக்குனவர் இப்ப தூக்க மாட்டாரா? ஒண்ணுமே இல்லாத தூக்குனவர் எங்களை தூக்க மாட்டாரா? ஆதியாகமம் 26:1 பாங்க, ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பெரிய பஞ்சம் அந்த தேசத்துல வந்துச்சு. இப்ப தேச பஞ்சம்னா அங்க என்ன விதைச்சாலும் வளராது, நாட்டுல இனி ஒன்னும் சரி வராது, பெரிய பஞ்சம். ஆனா 12ஆம் வசனத்தை பாங்க, இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்துல ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை வைத்தான். எந்த நாட்டுல பஞ்சமோ அந்த நாட்டுல விதை விதைச்சான். எல்லாரும் வராதுன்னு நினைச்சாங்க, இவன் மட்டும் விசுவாசத்துல விதைச்சான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். எவ்வளவு? 100. பஞ்சத்துல 100. அவங்க நமக்கு எல்லாம் கொடுக்கவர். ஆமென். எனவே அவங்கதான் நம்பிக்கை. அப்ப பைபிள் சொல்லுது அவன் விதை வச்சான். உங்க விசுவாசம் அப்படி இருக்கணும். முடியாத பொழுது நீ மட்டும் முடியும் நினைக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். எல்லாரும் நினைச்சாங்க விதைக்க முடியாது, ஆனா இவன் அறுத்த பிறகு எப்படிடா இப்படி வந்துச்சு? 13ஆம் வசனம் பாங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன், சிங்கத்திற்கு மகா பெரிய ஐஸ்வர்யனாய் மாறினான். உங்க விசுவாசம் உங்களை மகா பெரிய ஐஸ்வர்யவானாய்.
இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்கிறேன். இந்த நாட்களை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். உங்களை மகா பெரிய ஐஸ்வர்யனாக மாறும்படி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு லிங்க், ஏதோ ஒரு சேனல், ஏதோ ஒரு இமெயில், ஏதோ ஒரு வாட்ஸ்அப் கர்த்தர் மாற்றுவார். சர்ச்சில் பிரச்சனை இல்லை. எதுல பிரச்சனைக்கு? இலங்கையில பெரிய சர்ச் இருக்குதான். ஆனா அங்க நிறைய பேர் ஆசுதமாக்காங்க. ஆனா அதை விட நிறைய பேர் கீழே இருக்காங்க. அதுக்காக அந்த சர்ச் பிள்ளை சொல்லல. உன் விசுவாசம், நீ குடிசையில இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் தான் ஜெயிக்க வைக்கும். எல்லாரும் பஞ்சத்துல மேல போனாங்க. எல்லாம் பஞ்சத்துல மேல. விசுவாசம், பிரச்சனைகள் நம்மை உயர்த்தும். நோவா நாட்கள மழை பெஞ்சு, மழை பெய்ய பெய்ய எல்லாம் அழிந்து போனாங்க. ஆனா அதே மழை பேலைய தூக்கிச்சு. ஆமென். இந்த பிரச்சனை உங்களை தூக்கும். இந்த பிரச்சனை தூக்கும். இந்த சபையை கர்த்தர் தூக்க போறார். இந்த சபையை கர்த்தர் உயர்த்த போறார். ஹalleluya. எகிப்தில ஃபுல் பஞ்சம். ஜெயில இருந்த யோசேப்பை கர்த்தர் தூக்கினார். பஞ்சம் தூக்கிச்சு. ஆனால் எல்லாரும் பஞ்சத்துல மேல வந்தாங்க. ஒருத்தன் மட்டும் பஞ்சத்துல கீழே போனா. காரணம், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். அந்த அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வீட்டுல 100கணக்கான வேலைக்கா, ஆடு மாடுக்கு பஞ்சம் இல்ல. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி இருந்தாங்க. அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்ட வீடு. ஆனால் இவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போனான். தகப்பனை விட்டு தூரம் போனான். வாழ்க்கையில கடவுளை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போறவங்க பஞ்சத்துல அழிவாங்க. அவனுக்கு அப்பாவோடு அப்பாடைய வீட்டோடு கனெக்ஷன் இல்லை. தகப்பனுடன் தொடர்பாக இருப்பது பெரிய ஆசுதம். எங்க அப்பா என்னை விட வசதியா இருக்கவில்லை, ஆனால் அவரோடு தொடர்பாக இருப்பது, அவர் கை வைக்கும் பொழுது கிடைக்க ஆசுவாதம் எனக்கிட்ட இந்த ஆசுவாதங்களோட மேன்மையானது. அவங்களோட ஆசுவாதம் மேன்மையானது. தகப்பனோடு தொடர்பு உள்ளவர்கள் மேன்மையான நிலையில் இருப்பார்கள். ஏன்னா தகப்பன் பகிர்ந்தளிப்பவர், எல்லாம் கொடுப்பா. ஒரு அப்பா கிட்ட நீங்க கேட்டா அவர் தனக்கிட்ட இல்லாட்டியும் இருக்கிற மாதிரி காட்டி உனக்கு தந்துவா. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் தகப்பன் வீட்டுல குறைவில்லை. வேலைக்காக திருப்தியாய் சாப்பிட்டாங்க. தகப்பன் வீடு என்பது ஆஸ்வதிக்கப்பட்ட இடம். லூக்கா 15:17 சொல்லுது, தகப்பன் வீட்டுல பூர்த்தியான உணவு இருந்துச்சு. அந்த வீட்டுல அவரோடு வாழும் பொழுது நீங்கள் பூர்த்தியாப்புங்க. தகப்பன் வீட்டில் இருப்பவர்கள் பஞ்ச காலத்தில் குறைவில்லாமல் இருந்தார்கள். பஞ்ச காலத்துக்கு கூட தகப்பன் வீட்டில் உயர்ந்த வஸ்திரம் இருந்துச்சு. தகப்பன் வீட்டுல பஞ்ச காலத்துல உயர்ந்த விலை உயர்ந்த மோதிரம் இருந்துச்சு. பாதகச்சம் இருந்தது. ஆடல் பாடல் இருந்துச்சு. தகப்பன் வீட்டுல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் குவாலிட்டி வேலைக்காக தான். காரணம், தன் பிள்ளைகளை நல்லா குவாலிட்டியா படிக்க வச்சு நல்லா கொண்டு வரணும். அதுதான் தகப்பன் வீடு. நீங்க தகப்பன் வீட்டுல இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர்ப்பாங்க. இல்ல உங்க சாப்பாடு நீங்க தான் பார்க்கணும். அவரோடு இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய. கமான் ரபா ஷக்காலாவியா ஒரு வெளிப்பாடு கத்து கொடுக்க. அவரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு 4 பேர் உதவி செய்ய வைப்பாங்க. 4 பேர் உங்களுக்கு உதவி செய்ய வைப்பாங்க. தகப்பன் வீட்டில் உள்ளவர்களுக்கு வரப்போகும் பஞ்சத்துக்கு இது கவலை இல்லை. கடவுளோடு எனக்கு பஞ்சத்தை பத்தி பிரச்சனை இல்லை. தேவி மகிமையாய் சந்திக்கப்படும். தகப்பன் வீட்டுல நிர்வாகம் சொல்லி கொடுக்கப்படும். எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி பணத்தை கையாளுது, எப்படி சாப்பிடுறது சொல்லி கொடுக்கப்படும். ஒரு காலத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முத ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 வாலிபர்கள் இந்த சர்ச்சில் எழும்பிட்டாங்க. அவங்க எழும்பி கொஞ்சம் குசு. ஏன்னா இந்த கொரோனா காலத்தோட பாங்க இந்த ஆன்லைன்ல பேச ஆரம்பிச்சான். பாஸ்டர், சர்ச் முக்கியம் இல்லை, சர்ச் தேவையில்லை, வீடுகள் அப்பம் பிட்டாங்க, நான் அங்கங்க சந்திச்சு கூடலாம், இப்படி கட்டடம் தேவையில்லை. ஆனா பைபிள் அப்படி இல்லை. இயேசு தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார். பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே பேதுரும் யோவானும் 3ஆம் அதிகாரம் சொல்ல தேவாலயத்துக்கு போனாங்க. பவுல் தேவாலயத்தில் தினமும் அவன் போதித்தான். தேவ சர்ச் ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு என்ன செய்வான், கூட்டத்துல இருந்து அந்த எரும மாடு கூட்டம் தானே, அது சிங்கம் போய் என்ன செய்யும், புலி போய் என்ன செய்யும், மெல்ல அதுல கலைச்சு உன்னை வேக எடுக்கும், உன்னை தனிமைப்படுத்தலாம், உன்னை சாப்பிடலாம். அதே மாதிரி ஊழியத்தில் இருக்கணும், மெல்ல ஊழியத்தை விட வைக்கும். ஆனா சர்ச்சில் இப்ப அடுத்த நிக்கில தான் விழுவார். எனவே சர்ச்சோடு இருக்க படிச்சுக்கோ. சர்ச் மிக முக்கியம். இந்த ஊழியங்கள், இந்த சர்ச் தேவைன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் மீட் பண்ணாங்க, நல்லா தாங்க ஆரம்பத்தில். இவங்களோட கொஞ்சம் குரூப் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து அவங்க பாடுனாங்க, அப்படி ஒண்ணுக்கு ஒன்று பேசுவாங்க, அப்படிதான் பைபிள் ஸ்டடி கொடுப்பாங்க, போன்ல பேசுவான். அப்படி இன்னைக்கு ஒத்தனையும் காணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, விழுந்துட்டாங்க. நமக்கு சர்ச் மிக முக்கியம். சர்ச் தான் நிர்வாகம் சொல்லிக் கொடுக்குது, டைமுக்கு வருவதை சொல்லிக் கொடுப்பது சர்ச் தான். உனக்கு பணம் வந்த பணத்தை எப்படி கையாள்வது, வாக பணத்தில் 100 கடவுள் கொடு, அந்த 10 நீ கொடுத்தா முழுமை கொடுத்தது அர்த்தம். முழுமையா அவகிட்ட போயிட்டு அது உனக்கு ஆஸ்வதிக்கும். 2வது பாங்க, மீதி 90 நீ வேறையா சேவ் பண்ணு, அது கொஞ்ச காலம் சேவ் பண்ண, அதை இன்வெஸ்ட் பண்ணுப்பா. மீதி 70 தானே, அந்த 70 உன்ட பில்களை பே பண்ணு, கரண்ட் பில், தண்ணி பில்லை பே பண்ணு, போன் பில்லை பே பண்ணு, மிச்சத்துல வாழப்படி. இது சொல்லிக் கொடுப்பது சர்ச். இது நிறைய பேருக்கு தெரியாது. கையில் இருக்கிறத வச்சு செலவு செய், மிச்சத்துல செலவு செய்யப்படி, இல்லாத செய்யாத. நமக்கு சர்ச் முக்கியம். இந்த சர்ச் நம்ம கற்றுக் கொடுக்கும். இந்த மனிதன் தன் சொத்துக்கெல்லாம் பணமாக்கி தகப்பண்ட உள்ள உறவை விட்டு தூர தேசம் போனான். இந்த காலையில் எத்தனோ பேருக்கீங்க மிக முக்கியமான நேரத்துக்கு வந்துக்க, மனசால பேசுவேன், என் ஹிருதயத்திலிருந்து, என் ஆவிலிருந்து பேசுவேன். எத்தனோ பேர் தூரமாகிங்க தகப்பனை விட்டு. அவருடைய நெருக்கமாங்க, அவரோடு நிச்சயங்க. அவன் நினைத்தபடி வாழ்ந்தான். பணம் இருக்கும் பொழுது எப்படி வாழ்வதுன்னு பலருக்கு தெரியாது, பணம் இல்லாத பொழுதுதான் இப்படி வாழ்வதுன்னு நான் படிச்சேன்னு சொல்லுவாங்க. லேட். ஆனா கத்து உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தருவா, சரியா கையாள. இவை எல்லாவற்றையும் செலவு செய்த பின்பு அவன் குறைவுபடுத்தினான். பஞ்சம் உண்டாச்சு. பஞ்சம் வந்தனால குறைவுபடவில்லை, அவன் செலவு செய்த முறை வேற, அதனால பஞ்சம் வந்துச்சு. நீ தகப்பட விட்டு போன எப்படி செலவு செய்யணும் தெரியாது. பஞ்ச காலத்தில் அவன் குறைவுபட்டு போனான். அந்த நேரத்தில் ஒரு பண்டி மேய்க்க எடுத்துட்டு போனான், ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு. ஒரு காலத்துல எனக்கு புதிய நண்பர்க்காங்க, கிறிஸ்டியன்ஸ் தேவையில்லைன்னு சொன்னான். நண்பர்கள் தேவையில்ல, ஆனா குறைவுபட்ட பொழுது யாரும் இல்லை. உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது யாருக்க மாட்டாங்க. உனக்கு கஷ்டம் வரும்பொழுது சொந்தம் இருக்காது, பந்தம் இருக்காது. அகமே சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உன் பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இல்லாம காரணம் நீ அவரை விட்டு தூரமா இருக்காய். நீ தூரமா இருக்காய். இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நீ குறைவுபட்டால் யாரும் உனக்கிட்ட வர மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நீ எந்த குறைவில் இருந்தாலும் உன்னை திரும்ப சபைதான் ஏற்றுக்கொள்ளும். குடும்பம் தான் முக்கியம். நீ என்ன பிழை செய், நீ கல்யாணம் கட்டின வீட்டுல ஏதோ பெரிய பிழை செஞ்சு நீ துரோகம் பண்ணி நீ தப்பு பண்ணி இருக்கலாம். அந்த பொண்ணு உன்னைய தூக்கி வேணான்னு போட்டுக்கலாம், அப்படி மாப்பிள்ளை உன்னைய வேணான்னு சொல்லலாம். நீ சேத்தோட வந்து வாசல் இருந்தாலும் உன்னை 2 தண்ணி வாளி ஊத்தி உன்னைய கழுவி உள்ளெடுப்பாங்க அப்பா. அதுதான் குடும்பம். உன்னை 1000 பேர் 1000 கதை சொன்னாலும் இல்ல, நான் அப்பா என்னால் எடுத்தாக்கணும், எடுப்பா. நீ அப்பா விட்டு தூரமா இருக்காய், கடவுள் வாழ்க்கையிலே தூரமா இருக்காய். இந்த இடத்துல இருக்க வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், நெருக்கமா வாங்க, நெருக்கமா வாங்க. இந்த கெட்டகுமாரன் பண்டி மேய்க்க இடத்துல இருந்து யோசிக்கிறான், நான் அப்பா கிட்ட போனோம், அங்க நல்லா இருக்கும் சொல்லி எலும்ப ஆரம்பிச்சான். இன்றைக்கு நீ எலும்ப வேண்டாம். ஆனா இது லேஸ் இல்லை, அங்க போகுது கஷ்டம், அந்த ஜெபத்துக்கு போது கஷ்டம், பைபிள் வாசிக்கிறது கஷ்டம். இந்த பிரச்சனையின் பொழுது கத்தங்களை நெருக்கா. நல்ல கவனிங்க, நிறைய பேர் பிரச்சனை வந்தோடனே பின்வாங்கி போவாங்க. நான் எப்ப பிரச்சனை வருதோ அன்னைக்கு நான் நிறைய கிட்ட வரேன். அதான் முக்கியம். நான் ஒரு படம் நேற்று பார்த்தேன், படம் ஒரு போட்டோ. அந்த போட்டோ இந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு, இது கதவுக்கு மேல சர்ச்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு, அதுல ஜீசஸ் நிக்காரு.
அந்த கதவு கிட்ட சர்ச்சில் போட்டு கதவு, பெரிய கூட்டம், கண்ணுக்கே விளங்குது அவ்வளவு கூட்டம். அந்த குள்ளுக்கு போவாங்க சர்ச்சுக்கு. இந்த இடத்துல 2 பேர் நினைக்காங்க இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் இருக்கீங்க, ஆனா இயேசுவோடு இல்லை. நிறைய பேர் பைபிள் கொண்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பைபிளோட இல்லை. எப்ப கடைசியா ஒரு இடத்துல உட்கார்ந்து 3 அதிகாரங்களை தொடர்ந்து வாசித்தீங்க? எப்ப கடைசியா ஒரு ½ an hour உட்கார்ந்து அவரோடு பேசுனீங்க? ½ an hour? ஆமா. போனை காதில் அடிச்சா நமக்கு டைம் போகதே தெரியுது இல்லையே. ஏன் அவரோட பேச முடியுதில்லை? ஒருவரோடு அதிகம் பேச முடியாமல் இருக்க காரணம் அன்பு. அன்புல பிரச்சனை. அன்பு இருந்தா டைம் விலகாது. அவங்க நேசிங்க, அந்த அன்பை வளருங்க, அன்புட பாட்டுகளை படிங்க, நேசிக்க படிங்க, அத வாழ்க்கையாக்குங்க. என் வாழ்க்கை மகிமையாய் நடந்து கொண்டுங்க. நான் இப்ப யார் கை வைக்கணும் எல்லாம் கீழே விடுவாங்க. எனக்கு விளங்குது ஒரு வல்லமை, எனக்கு விளங்குது ஒரு வித்தியாசம். அவர் அற்புதமாய் வல்லெடுத்தா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பல வருஷங்கள் சர்ச்சுக்கு வைங்க, ஆனா கஷ்டத்துல இருக்கீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, சங்கீதம் 34:8, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினாய் கிடக்கும், ஆனால் அவரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும். அவரை தேடுங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஈவினிங் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா ஜெபம் பண்ணுங்க. அவரோடு பேசுங்க, அவரோட பேசுங்க. அவங்க நினைங்க, அவருடைய சிலுவை நினைங்க. நான் உங்களை நேசிக்க எனக்கு உதவி செய்ய ஆவியான சொல்லுங்க. பைபிள் எடுத்து வாசிங்க, வாயால வாசிங்க, வாசிங்க. வழிகள் திறக்க ஆரம்பிக்கும், பாதைகள் திறக்கப்படும். உங்களை விட்டு போனவங்க திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. இழந்த நன்மைகளை திரும்ப பெறுவீங்க. சபையை பத்தி ஒரு நம்பிக்கை வைங்க. இந்த சர்ச்சுக்கு நான் சண்டே போகணும், நான் உட்காரணும், டைமுக்கு இருக்கணும், 10:30 முதல் வந்து உட்காரணும், வந்து உட்காருங்க. அப்படி நீங்க வரும் பொழுது அந்த கிழமையே ஆஸ்வதமாக்கும். ஆனா நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து அந்த கிழமையில கஷ்டப்படுறாங்க. காரணம், அவங்க சர்ச்சில் இருந்து இயேசுவோடு இல்லாம இருக்காங்க. ரெண்டும் பேலன்ஸ் ஆக்க வேண்டும், ரெண்டும் பேலன்ஸ் ஆக்க வேண்டும். கறியை மட்டும் போட்டு சாப்பிட முடியாது, சோத்தை மட்டும் போட்டு சாப்பிட முடியாது. ரெண்டும் பேலன்ஸ் ஆக்க வேண்டும். நீங்க சர்ச்சுக்கு வந்தா போதாது, அவரோடு வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த கெட்டக்குமாக எழுந்து நான் போவேன்னு தீர்மானித்தான். இது போய் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், இத்தனை நாள் எடுக்கும், இத்தனை மணித்தில் எடுக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, பாஸ்டர் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்குமா? ஆமா நடக்கும். பாஸ்டர் எவ்வளவு காலம்? இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட போவேன்னு நினைச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு. போக பாதையிலே அவரை சந்திப்பாய், போக பாதையிலே நீ அவரை சந்திப்பாய். நீ வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுக்கு போவேன்னா போக பாதையிலே சந்திப்பாய். போக பாதையில உன் உடுப்பு மாறும். போக பாதையில உனக்கு சிகப்பு இல்லாத உனக்கு பாதகச்சை கிடைக்கும். போக பாதையில நாற்றம் நீங்கும். போய்கொண்டிருக்க பாதையில உன் கைக்கு மோதிரம் வரும். போய்கொண்டிருக்க பாதையில உன் வீட்டுல சமையல் நடக்கும். நீ போய்கொண்டிருக்கிறது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்தி இன்னொரு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறதுல கத்து அந்த மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்க. இந்த மாற்றத்தினால பாங்க இன்னைக்கு காலையில இப்ப ஜனத்தை கத்து அதிகரித்து கொண்டுக்கா, கத்து அதிகரித்து கொண்டுக்கா. நான் சொன்ன விதமா ஜூலை 8ஆம் தேதி 200 பேர் நம்ம சபையில புதுசா வந்திருப்பாங்க. இது அவரோடு இருக்க வேண்டும். ஆனா கடைசி ஒண்ணு சொல்லணும், அவன் வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வர அப்பா உடுப்ப மாத்திட்டாரு, ரோட்ல வச்சே மாத்திட்டாரு. ரோட்ல வச்சே மோதிரம் வந்து, ரோட்ல வச்சே பாதகச்சை வச்சு எல்லாம் மாறிட்டு. ஏன்னா ஏன் நான் எனக்கு ஒரு கேள்வி வச்சு, ஏன் அப்பா ரோட்ல வச்சு மாத்தினாருன்னா, ஏன்னாக்கே வீட்டுக்கிட்ட போன அக்கம் பக்காக்கள் பார்ப்பாங்க, இந்த போனா வந்தான் பாத்தியான்னு. அப்பா ஒழிப்பாரு, அப்பா நம் தவறுகள் ஒழிப்பாரு. என் வீட்டுக்கு வாகனத்துல யாருமே வேலைக்காரன் கூட ஒத்தனும் பார்க்க கூடாது. என் மகன் ஓட்டாண்டியா போனான்னு, நீ வாகன நேரத்துல நீ வசதியா இருக்கான்னு உன்னை காட்டுவது அப்பா. உன்னை தலை கூடிய வைக்க மாட்டாரு, தலை நிமிர்ந்துக்கு வைப்பாரு. அந்த வீட்டுல ஒரு கொளுத்த கண்டுக்குட்டியை அடிச்சு பயங்கர சாப்பாடு மியூசிக்கும் பேண்டும் நடக்குது.
இது தீர்க்கதரிசனம் எடுத்துக்கோங்க. இது ஒரு விசுவாசம் இருக்கேன். நான் இது சொல்லி நான் பெற்றுக்கொள்கிறேன். ரைட்? இப்போ பேன் நடக்குது. அண்ணன் வயலுக்கு போய் வா. வாகனத்தை அவன் கேட்குறான், என்ன சத்தம் பாட்டு. இல்லை தம்பி வந்தால் கொளுத்துக்கிட்டு அவனுக்கு கோபம் வந்துட்டு அவன் சொல்லுறான், அப்பா கூப்பிட்டு, நான் இவ்வளோ காலம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செஞ்சேன், இவ்வளோ காலம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். இதுவரை நீங்கள் எனக்கு ஒரு நண்பர்களோடு சாப்பிட ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கல. என்ன கிடைக்கல? அவனுக்கு ஆட்டுக்குட்டியே கிடைக்கல, உனக்கு கண்டுக்குட்டி கிடைச்சிது. ஆட்டுக்குட்டியே கிடைக்கலன்னு அவனுக்கு பொறாமச்சு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் யாரும் தொடாததை நீங்க தொடுவீங்க. யாரும் தொடாததை தொடுவீங்க. யாருமே உங்க வீட்டில் யாரும் இப்படிப்பட்ட உங்க வீட்டில் வாழ்ந்துக்க மாட்டான். யாரும் செய்யாத பிசினஸ் நீங்க செய்வீங்க. யாரும் பிடிக்காதது, உங்க சொந்தத்தில் யாரும் பிடிக்காதது நீங்க பிடிப்பீங்க. வாங்க, இதுல இப்போ வெளிப்பாடு கடவுள் கொடுக்காரு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ வேலை செஞ்சேன், இவ்வளவு காலம் வேலை செஞ்சு எனக்கு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கல. இவன் ஒரு வேலையும் செய்யல, இவனுக்கு கொடுத்தீங்க. நான் சொல்றேன், நீங்க ஒண்ணுமே செய்யாம கர்த்தர் உயர்த்துவாங்க. அப்படி ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்யாம, ஹல்லேலூயா, அவன் மண்ணாவே கொடுத்த போல உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டு கைகளும் அவர்கிட்ட சேருங்க. அருமை சகோதரனே சகோதரி, உங்க லெவல் மாற போகுது. கடவுளோடு வாழ தீர்மானுங்க. அவரோடு சேர்ந்து தீர்மானுங்க. அவரோடு வாழ்வேன் எல்லாரும் தீர்மானுங்க. இன்னைக்கு மாலையில் ஒரு ஜெபத்தை வீட்டில் பண்ணுங்க. நல்லா வாஷ் எடுத்துட்டு வீட்டில் தனியாக பைபிளை வாசித்து ஒரு 6 மணிக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. சிலர் உங்க ப்ரோக்ராம்களை இன்றைக்கு கேன்சல் பண்ணுங்க. சிலாக்கள் கட்டாயம் எனக்கு முடியாத டைம் நான் 8 மணி ஒரு ஜெபத்தை பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் 9 மணிக்கு முதல்ல உங்க ஜெபம் நடக்கணும். 6 மணிக்கு இன்னைக்கு ஜெபம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏதோ சிலருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம். நீங்க நல்லா வந்தா இந்த சபைக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை கர்த்தர் செய்வார். ஆமே. நிறைய பாஸ்டர்மார் பல வருஷம் கஷ்டப்பட்டு பெறாத கர்த்தர் சொல்லாரு, நீ என்னோட நான் சும்மா தருவேன். ஆண்டவர் சும்மா தருவாங்க. அப்பாவை குறித்து விசுவாசம் ஆகட்டும். எல்லாம் நல்லா நடக்கும். உங்க வாழ்க்கையில எல்லாம் குழம்பி இருக்கும். ஆனா நீங்க அப்பாவோட இருக்கிற நேரம் இப்படி குழம்பி போனலாம் சரியா வந்துடும். நீங்க திரும்ப உயிர் அடைவீங்க. கடவுள் உங்க மனசை பார்க்க, உங்க மனசை யாருக்கும் புரியாம அவருக்கு தெரியும். நீங்க படுற பாடுகள் வேதனைலாம் தெரியும். அவங்களை கைவிட மாட்டாரு. அவர் நிச்சயம் உதவி சார். அவருக்கு பல 1000 வழிகள் தெரியும். உங்களை உயர்த்த நிச்சயம் நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை ஊழியத்தை காணி கொடுப்போம். அந்த நேரத்தை ஒரு ஜெபம் பண்ணப்படும். பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன், உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா உம்மகன் நான், உம்மகள் நான்,
இதுவரை நான் அறியேன் நானே உம் பிள்ளை என்று வெறுத்து நான் எங்கே போவேன் நீரே என் அடைக்கலமே இதுவரை நான் அறியேன் நானே உம் பிள்ளை என்று உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை உன் நிழலில் நான் இந்த பாதுகாப்பு உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை உன் நிழலில் நான் இந்த பாதுகாப்பு அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீர் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர் அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா நாம் கைகுலுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக சபை சத்தமாக ஆமென்.